அவங்களுடைய பிரச்சனை நம்பிக்கையோ இல்லாட்டி வந்து ப்ரூஃபோ கிடையாது, எவிடன்ஸோ கிடையாது. காடை எப்பாடுபட்டாவது எதிர்க்கணும். அவங்க நம்பிக்கை கடவுளுக்கு எதிரானது. கடவுளுக்கு எதிரானது. இந்த பைபிள் சொல்றது தப்பு. அதுக்கு ஆப்போசிட்டா என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுவான். பைபிளையும் கர்த்தரையும் மறுதலிக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன வேணாலும் செய்வாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க நம்புறத சயின்டிஃபிக் வேர்ட்ஸ்ல இவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ்ல, இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் ஹை லெவல் டேர்ம்ஸ்ல சொல்லி ஏமாத்த பார்க்குறாங்க. புரியாத டம்ஸை சொல்லுவாங்க. ஹை லெவல்னு பார்க்குறவன் நினச்சிக்குவான். புரியாத வேர்டில் அவன் சொல்லி அந்த நம்ம குழப்பி விட்டு போயிடும். பண்ணிட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு மாற்றா புதுசா ஒரு நம்பிக்கையை சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் சொல்ற மாதிரி, எனர்ஜின்ற மாதிரி. ஒருத்தரும் ஒரு கதை சொல்லியிருக்காங்க. ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. பிரான்சிஸ் கிரிக் டிஎன்ஏ கண்டுபிடிச்ச என்ன சொன்னாரு? டிஎன்ஏ வராதுன்னு தெரியும், வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. புதுசா ஒரு நம்பிக்கை உருவாக்குறாரு, பான்ஸ்பெர்மியா தியரி. ஏலியன்ஸ் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா ஆமா, அதுதான் பான்ஸ்பெர்மியா தியரி. ஓகே. புதுசா அவர் சொல்றாரு. ரைட். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆளு ஹாக்கின். நம்மளும் அவரை விடுற மாதிரி இல்லை. சரி, அவரு ஒரு கதையை ஆரம்பிச்சாரு. என்னன்னாங்க, இந்த சயின்ஸ்ல எல்லாமே ஃபிராக்மெண்ட் அங்கங்க இருக்கு, எல்லாத்தையும் யூனிஃபை பண்ற ஒரு தியரி தான் தியரி ஆஃப் எவ்ரிதிங். அவர் சொன்னதா இது? இதெல்லாத்தையும் யூனிஃபை பண்ணோம்னா இந்த தியரி ஆஃப் எவ்ரிதிங் ஃப்ரேம் ஒர்க்ல ஒய் வி ஆர் ஹியர்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து அவர் ஒரு கதையை சொன்னார். கார்ல் சாகன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் அஸ்ட்ரானமர். அவர் சொல்றாரு, யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷன் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, அதுலயே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும் அப்படின்னு அவர் சொன்னார். இன்னும் இந்த டாப் மைண்ட்ஸ் எல்லாம், சில மைண்ட்ஸ் என்ன சொல்லுச்சு, யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்துல சக்தி வரும், யூனிவர்ஸ் உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கு. இவங்க யாருமே, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, எவல்யூஷனை ஒன்றும் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிக்கல. எவல்யூஷனோ மாற்று நம்பிக்கையோ இல்லாட்டி ஒரு மூட நம்பிக்கையோ, எதை வேணாலும் நாங்கள் சொல்றோம், எதை வேணாலும் நம்ம நம்புறதுக்கும் வில்லிங்கா இருக்கிறோம். காடு மட்டும் இருக்கக்கூடாது. காடுக்கு பதிலாக எதை வேணாலும் கொண்டு வாங்க, அதை நாங்கள் ரொம்ப தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் அதுக்கு லாஜிக்கே இருக்கணும்னு அவசியமும் இல்லை. அது நான்சென்ஸா கூட இருக்கட்டும், அதெல்லாம் நாங்கள் நம்பிடுவோம். காடை மட்டும் நாங்கள் நம்ப மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹியூமன் அரகன்சி தான் அது. ஸோ இதை கன்க்ளூட் பண்றது எப்படி இதை நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம யோவான் 3:19 வாசிக்கிறோம்ல, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கு அப்படின்னால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமா இருக்கிறது. அவங்களே விரும்புறாங்க அதை. காடு இருக்கக்கூடாதுங்கிறத அவங்க ஷுவரா விரும்புறாங்க. அதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட், பிலீஃப், தியரி, ஸ்டோரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதையை சொல்லி அவர் மட்டும் இல்லைன்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு அவர் இருக்கிறாரு ப்ரூஃப் தெரிஞ்சாலும் கூட